நானும் ஆரம்பத்துல அந்த 25 கொஸ்டினுக்கு அந்த 15 கொஸ்டினுக்கு மேல போறதுக்கு பட்ட பாடு இருக்கு. அப்பா ரொம்ப சிரமமாவே இருக்குங்க. நம்ம என்ன டாபிக் படிச்சு போனாலும் அது புதுசு புதுசா கேட்கறது நடந்துகிட்டே இருக்கும். நமக்கு எரிச்சலா வரும். என்னடா இது நம்ம படிச்சுக்கிட்டே போறோம், எல்லாத்தையும் பாக்குறோம். ஆனாலும் இந்த மேக்ஸ் எங்க இருந்து வருதுன்னே தெரியல, எப்படி போறதுன்னே தெரியல. அதுவே பெரிய யோசனையா இருக்கும். இதை நினைச்சு நமக்கு வேற டாபிக் எல்லாம் படிக்க மனசே வராது. பட் ஆனா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே மேக்ஸ் நீங்க தவிர்த்துட்டு போடவும் முடியாது, நீங்க காம்படிஷன் இருக்கவும் முடியாது. இன்னைக்கு சொல்றேன் நான் எப்படி ஈஸியா மேக்ஸ் 25, 24, 23 நான் வந்து அடுத்தடுத்து போட்ட எக்ஸாம்ல கண்டிப்பாவே போட்டேன். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மேக்ஸ்ன்ற வார்த்தையை கேட்டாலே ஒரே கடுப்பா இருக்கும். என்னடா இது, நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க எல்லா சம்ஸும் பார்த்துட்டு தான் போறோம், ரீசனிங் எல்லாமே பாக்குறோம். பட் ஆனா எங்க இருந்து கேட்கிறேன்னு தெரியலையே, நம்ம எக்ஸாம் ஹால்ல போய் நமக்கு அந்த டாபிக் வந்து எந்த சம்பளம் இருந்து வந்திருக்குன்னு தெரியல, நமக்கு ஆன்சர் வரவே இல்லையே. இப்ப சப்போஸ் நம்ம இதுதான் வரும்னு நினைச்சு போட்டுருவோம், பட் ஆனா ஆன்சர் மாத்தி வருமே. இது எல்லாமே நடக்குங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு கட்டத்துல என்ன ஆகும், சரி போதும் 25 கொஸ்டின் கேட்கிறேன், நம்ம ஒரு 15 போட்டுருவோம், மிச்சத்தை வந்து ஜிஎஸ்ல பாத்துக்கிறோம், தமிழ்ல பாத்துக்கோ அப்படின்ற எண்ணத்து கூட நீங்க வந்திருப்பீங்க. பட் ஆனா ஒரு சின்ன ஒண்ணு சொல்றேன், நீங்க மேக்ஸை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபுல் மார்க் எடுத்தாலும் நீங்க காம்படிஷனுக்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு மேக்ஸ் வருமோ வரலையோ, உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, பிடிக்குமோ பிடிக்கலையோ, அதெல்லாம் இங்க கணக்கே கிடையாது. 25க்கு குறைஞ்சது 23, 24 ஆச்சு போட்டாதான் நீங்க அந்த காம்படிஷனுக்குள்ளே இருக்க முடியும். அந்த கடைசி நேரத்துல 1 மார்க்ல போச்சு, எனக்கு 1/2 மார்க்ல போச்சு, 2 கொஸ்டின் நான் சேர்த்து போட்டிருந்தா வந்து போஸ்டி வாங்கியிருப்பேன் அப்ப நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா உங்களால மேக்ஸ்ல இருந்து போட்டிருக்க முடியும். ஏன் நான் சொல்றேன்னா, எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே புக்குக்கும் இல்லாம நம்ம வந்து ஓல்டு கொஸ்டின்ல இருந்து கேட்கறோம், புதுசா ஒரு 4-5 கொஸ்டின் எல்லா டாபிக்லயும் எல்லா சப்ஜெக்ட்லயும் கேட்கறது எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி வழக்கமா தான் வச்சிருக்காங்க. அதனால நம்ம எங்க இருக்கு என்ன பண்ணு ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. பட் ஆனா மேக்ஸ் பொறுத்த வரைக்குமே அவங்க எங்க இருந்து வேணா கேட்கட்டும், நம்ம அந்த டாபிக்ல இருந்தோ அந்த ரிலேட்டடாவோ நம்மளால தெரிஞ்சிருச்சுன்னா அதை கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணி போட முடியும். ஆரம்பத்துல நான் அந்த டெஸ்ட் பேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பலாம் அந்த 25 கொஸ்டினுக்கு 15 கொஸ்டினுக்கு மேல போடுறதுக்கு பட்ட பாடு இருக்கு. எப்பா நம்ம என்னதான் படிச்சு போனாலும் நம்ம புது டாபிக் நீங்க படிச்சு போயிருப்போம், அவன் அந்த புது டாபிக்குள்ள புதுசா ஒண்ணு கேட்பேன். அதை நம்ம நினைச்சாலேயும் வேற எந்த சிலபஸ் வேற எந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு மனசே வராது. அந்த மேக்ஸ்ல 15க்கு மேல வரலன்றதே பெரிய மன உளைச்சல் ஆகி போகும், வேற என்ன பண்றதுனே தெரியாது. பட் ஆனா சில விஷயங்களை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதனால வந்து என்னால 24, 23 கூட அடுத்தடுத்து போட முடிஞ்சு. நான் என்னன்னு சொல்றேன், உங்களுக்கு ஏதாச்சும் ஒருத்தர் ஹெல்ப் ஆச்சுன்னா அதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் வரும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே மேக்ஸ் மட்டும் ஸ்கூல் புக்ல இருக்க எல்லா சம்மும் நான் பார்க்கணும், ஸ்கூல் புக்ல இருக்க எல்லா சம்மும் வரிசையா ஒவ்வொன்னா இருக்கும், எல்லா சம்மும் நான் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா ஸ்கூல் புக்ல ஒவ்வொரு சின்ன டாபிக் ஒவ்வொரு சின்ன இடத்துல இருக்கும், ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அதை நீங்க கண்டிப்பா ஃபுல்லாத்தையும் எடுத்து ஒன்னா வரிசைப்படுத்தி அதெல்லாம் படிக்கிறது வந்து ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அது வந்து செட் ஆகுற மாதிரியும் தெரியல. பட் நான் ஒரு வேற விதத்துல ட்ரை பண்ணி பார்த்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எப்பவுமே இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு டாபிக் வைஸ் முடிக்கணும்னு நினைங்க. சிம்பிளிஃபிகேஷன், HCF, LCF, ஆவரேஜ், வால்யூம், டைம் அண்ட் கிளாக், இந்த மணிக்கு ஒவ்வொரு சின்ன டாபிக்கா எடுத்து அந்த டாபிக்ல இருக்க டாப் டு பாட்டம், அதாவது HCM, LCM எடுத்துக்கிட்டீங்களா அதுக்குள்ளே உங்களுக்கு 15 டாபிக் 16 டாபிக் இருக்கு. எல்லா டாபிக்லயுமே நீங்க இருக்க எல்லா சம்முமே போட்டு பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஒரு டாபிக்கு ஒரு மாடல் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். அந்த மாடல்ல நீங்க சம்மு மனப்பாடம் பண்ணணும், இல்ல இருக்க கேள்விகள்லாம் நம்ம வந்து நம்பர்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி யோசிக்க. அந்த டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, இந்த டாபிக்ல இருந்து கேட்டா இதுதாண்டா மாடல் அப்படின்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுக்கா, அதை மட்டுமே பாருங்க, அதுவே போதுமானது. நீங்க எல்லா சம்மும் இருக்கு, 10,000 சம்மு இருக்கும் ஸ்கூல் புக்ல எல்லாம். அடுத்து வேற RS அகவால் புக் எல்லா புக்கும் எடுத்து போட்டு உட்காந்து 10,000 சம்மும் ப்ராக்டிஸ் பண்ணா ரொம்ப சிரமமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக்கை சூஸ் பண்ணுங்க. அந்த டாபிக்ல இருக்க எல்லா மாடல் நோட் எடுத்து டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, 15 டைப் வரும் HCF, LCM, எல்லா டைப்பையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எல்லா டைப்பும் ஒரு கொஸ்டின் நீங்க பார்த்தோன்னா இந்த டைப்ல இருந்து வந்திருக்கு, இந்த கொஸ்டின் இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சோம். அந்த ஐடியா கிடைச்ச பிறகு ஒரு டாபிக் முடிக்கவே 1 வாரம் கூட ஆகும். ஆனா 20 நாள் கூட ஆச்சு. இந்த வால்யூம், கனளவு, பரப்பளவு டாபிக் முடிக்கலாம் 20 நாளைக்கு டைப் வச்சு அது படிக்கவே. அதே மாதிரி மேக்ஸ் வந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து நான் மேக்ஸ் பார்ப்பேன், நான் இன்னைக்கு இந்த மேக்ஸ்ல இந்த டாபிக்கை முடிச்சே ஆகணும் அப்படின்னு வெறி ஒன்றெல்லாம் முடிச்சா முடிக்க முடியாது. அதனால நமக்கு வந்து அடுத்தடுத்த மைண்ட் நம்ம யோசிக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 2 hours உங்களுக்கு காலையில உங்களுக்கு செட் ஆச்சுன்னா 2 hours, நைட் செட் ஆச்சுன்னா நைட் ஒரு 2 hours. மோஸ்ட்லி நைட்டு வந்து மேக்ஸ் போட்டு போகிற மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நைட்டு நம்ம காலையில இருந்து படிச்சது நைட் நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். பட் ஆனால் படிக்கணும்னு தோணும். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து யூடியூப்ல போட்டு பார்த்து ஒவ்வொரு டைப்பாகவும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது போக ஒவ்வொரு டைப்பும் நீங்க வந்து வெறும் வீடியோ மட்டும் பார்த்தா மட்டும் பத்தாது, எல்லா டைப்புக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். எல்லா டைப்லயும் ஒவ்வொரு சம்மாச்சும் மாடல் சம்மாச்சும் எழுதி வச்சிருக்கணும். நீங்க யூடியூப் மட்டும் பார்த்துட்டு வீடியோ மட்டும் பார்த்துட்டு எனக்கு இந்த டைப் தெரியும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அங்க எதுவுமே ஞாபகமே இருக்காது. ஒரு சம்மு கூட போடவே முடியாது. அப்படி போட்டாலும் ஒரு சம்மு போடவே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிரும். அது வந்து நம்ம மொத்த 25 சம்மு போடுறதுக்கு 1/2 மணி நேரம் தான் எடுத்துக்கணும்.
அப்படி எடுத்துக்கிட்டாதான் மற்ற ஜிஎஸ்ல நமக்கு தெரியாத கேள்விலாம் வரப்ப உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். அதிகபட்சம் 30 நிமிஷத்துல 40 நிமிஷம் எடுத்துக்கிட்டாதான் மிச்ச கேள்விலாம் உங்களுக்கு ஈஸியா போட்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் காம்படிஷன் எப்படி இருக்குன்னா எல்லா கேள்வியுமே ஒரு பக்கத்துக்கு மேல இருக்கு. அப்படின்றப்ப நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் நமக்கு ஈஸியா ரொம்பவும் மாஸ்டர் ஆகிட்டு வரமோ அந்தந்த சப்ஜெக்ட்ல நம்ம டயத்தை குறைச்சிக்கிட்டே வந்தா ஜிஎஸ்ல இருக்க ஒரு பக்க கேள்வி வந்து நீங்க ஈஸியா படிச்சு நம்மளால கொஸ்டினை போட முடியும். ஸோ வந்து மேக்ஸ் பொறுத்த வரைக்குமே ப்ராக்டிஸ் தாங்க. நீங்க எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்ட்ல எந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களால சீக்கிரம் போட முடியும். ப்ராக்டிஸ் பண்றதுன்றது அது நமக்கு தெரிஞ்சு போடுறோம் அதுன்றதான் கணக்கே கிடையாது. நீங்க எவ்வளவு அதை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளவு எக்ஸாம் உங்களால சீக்கிரம் போட முடியும். இந்த டாபிக் இதுல இருந்தா வந்திருக்கு, இது போட்டுருவேன், இதுதான் ஆன்சர். இன்னும் சொல்ல போனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு நீங்க கொஸ்டினை பார்க்காம சொல்லிடுவீங்க. ஆன்சர் பார்க்கவே தேவையில்ல, இந்த கேள்விக்கு இதே ஆன்சர் வரும்னு சொல்லி நீங்க அசால்ட்டா சொல்லிட முடியும். நீங்க வந்து திரும்பி உங்களையும் நீங்க எனக்கு வராது, மேக்ஸ் வராது, எனக்கு பிடிக்காது இப்படின்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மேக்ஸ் மட்டும் தெரியாம மேக்ஸ் மட்டும் உங்களால 25 கேள்வி போட முடியாம எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் கிளியர் பண்ண ரொம்ப சிரமமா இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க மேக்ஸ்ல 25 கொஸ்டின் இருக்குல்ல, அதுல 15 போட்டு விட்டு மிச்சத்தை பாத்துக்கிறோம்டா, ஜிஎஸ்ல இருக்குல்லடா, பாலிட்டி இருக்கலாம் பாத்துக்கிறோம்ல. அதெல்லாம் ரொம்ப தப்பானது. 25 23 போற முயற்சி பண்ணி ஆகணும். அதனால டாபிக் வைஸா முடிச்சுக்கிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் எல்சிஎம் முடிச்சீங்கன்னா எல்சிஎம் சிஎம்ல இருக்க ஒரு 25 கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எல்லா மாடல்ல இருக்க ஒவ்வொரு கொஸ்டின். அதுக்கடுத்து ஆவரேஜ் முடிச்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாபிக் ரீசனிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு டாபிக்கா முடிச்சுட்டு என்ன பண்றோம், ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்துருங்க. கிட்டத்தட்ட டிஎன்பிசி வெப்சைட்ல ஓல்டு கொஸ்டின் ஏகப்பட்டது இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து அந்த கொஸ்டின்ல இருந்து கேட்ட 25 கொஸ்டின் போட முடியுதா அப்படின்னு பாருங்க. சப்போஸ் அதுலயே நமக்கு தெரியாத கேள்வி எல்லாம் வரதான் செய்யும். அந்த கொஸ்டின் எடுத்து பாக்குறப்ப 25 கேள்வி நமக்கு 20 கேள்வி கூட தெரியும். அந்த தெரியாத 5 கேள்வியை வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும். ஏன் நமக்கு இந்த கொஸ்டின் தெரியல, ஏன் இந்த மாடல் நம்ம படிக்காம இருக்கோம், ஆவரேஜ்ல இது ரொம்ப ஈஸியா இருக்கு, ஏன் நமக்கு அந்த நேரத்துல போட முடியல அப்படின்ற நீங்க யோசிச்சு பார்க்கணும். நீங்க யோசிச்சு பார்த்து நீங்க அதை திருத்திக்கிட்டாதான் அடுத்து உங்களோட எக்ஸாம் ஹால்ல போய் நீங்க அந்த தப்பு பண்ணாம இருப்பீங்க. எப்பயுமே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒண்ணு பாக்குறப்ப வந்து ஒரு தப்பு விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க தப்பை அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களால திருத்தவே முடியாது. அந்த தப்பை வந்து பார்த்துட்டு எதனால இந்த தப்பு வந்துச்சு, ஏன் நம்ம விட்டு அந்த நேரத்துல ஏன் நம்ம இப்படி யோசிக்காம விட்டோம்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் அந்த கொஸ்டினுக்காக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதை விட அதுக்கப்புறமா வர அந்த மாதிரி மாடல்ல நீங்க தப்பே விடவே மாட்டீங்க. உங்களால தப்பு விட மனசே வராது. நம்ம அப்ப டெஸ்ட் போறப்ப இந்த தப்பு விட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரைக் ஆயிரும். ஸோ அதனால மேக்ஸை வந்து விடணும், தவிர்த்திடணும், அந்த மாதிரி எனக்கு வராது, எனக்கு போட கஷ்டமா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை, இப்படி எது வேணா சொல்லிக்கோங்க. பட் ஆனா ப்ராக்டிஸ் பண்ணி அதை எப்படியாச்சும் வர வச்சிருங்க. ஏதாச்சும் ஒரு வகத்துல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, வேற வகையில ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கூல் புக்லயே நான் படிச்சிருக்கேன்னு சொன்னா ஸ்கூல் புக் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படியோ நீங்க எதை பண்ணி படிச்சாலும் 25க்கு 25 இல்ல 24 23 இதுக்கு கீழே போகணுன்ற எண்ணத்துக்கே வந்துடாங்க. 23க்கு மேல போட்டாதான் நீங்க காம்படிஷன்ல இருப்பீங்க. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா இன்னைக்கு சாயங்காலம் உட்காந்து சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அரை மணி நேரம் பார்ப்போம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சுன்னா வரும் திருப்பி ஆவரேஜ் பத்தி ஏதாச்சும் ஒரு வீடியோ வரும். சரி அக்கன்னு ஆவரேஜுக்கு போயிடுவோம். அப்புறம் ஆவரேஜ் பார்த்துக்கிட்டே இருப்போம். நாளைக்கு என்ன ஆகும், திருப்பி HCM LCM வந்துடும். அப்படி அடுத்ததுக்கு போயிடும். அப்படின்னா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க முடியாது, HCM LCM பார்க்க முடியாது, ஆவரேஜும் பார்க்க முடியாது, ரீசனிங் எதுவுமே பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டா அதுல எல்லா டாபிக்கும் முடிப்பேன். அதை முடிச்சுட்டு தான் அடுத்த டாபிக் உள்ளே நீங்க போகணும். ஃபர்ஸ்ட் ஒரு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, ரொம்ப நாள் தானே இருக்கு, நம்ம பின்னாடி பாத்துக்கிறோம் மேக்ஸ் அப்படின்னு நினைச்சுறாங்க. நீங்க இப்ப இருந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த 25 கொஸ்டின் உங்களால கண்டிப்பா போடவே முடியும். நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒவ்வொரு டாபிக்கா எடுக்க நீங்க முடிக்க ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கவே 6 மாசம் கரெக்டா ஆயிரும். உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் சரியாயிரும். நீங்க நான் பின்னாடிதான் படிப்பேன்னு சொல்றதா நீங்க பண்ற பெரிய தப்பையும். பின்னாடி பாத்துக்கணும்னு நினைக்கவே நினைக்காது. இன்னைக்கு பாக்குறீங்கன்னா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் கட் பண்ணிட்டு அப்படி அடுத்த டாபிக்ல போயிறாங்க. நீங்க அந்த டாபிக் பார்த்து முடிச்சு அந்த டாபிக்ல ஒரு 2 நாளாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் நீ பார்த்ததெல்லாம் மறந்து போகாம இருக்கும். திருப்பி ஒரு வாரம் முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போகும், பழைய டாபிக் விட்டுறக்கூடாது. அதையும் எடுத்து ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் இல்லாட்டி நீங்க முன்னாடி படிச்சுக்கிட்டே வருவீங்க, நம்ம பின்னாடி நான் படிச்சா அப்படியே மறந்துகிட்டே வரும். அப்படி படிச்சா ரொம்ப எந்த பயன் இல்லாம ஆயிரும். நீங்க எவ்வளவு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவு எவ்வளவு அந்த டாபிக் ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். நீங்க ரிவைஸ் பண்ணி பார்க்க தான் அந்த மைண்ட்ல அதுவே ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த டாபிக் வந்தா இது இப்படிதான் போகணும், இந்த ஆன்சர் இப்படிதான் வந்து சொல்லி ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் ஆயிரும். அவ்வளோ மேக்ஸ் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண அது ரொம்ப ஈஸியாயிரும். அதுக்கப்புறம் நீங்க சொல்லி கொடுக்கவே ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இதாயிரும். இது போக எப்படி போட்டாலும் ஆன்சர் வராது சில சம்லாம் இருக்கும். அந்த மாதிரி சம்லாம் வேற வழியே இல்லை, மனப்பாடம் பண்ணிருங்க. இதுதான் ஆன்சர் இதாங்க. டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நம்பர்லாம் மாத்திலாம் கேட்க மாட்டாங்க. ஸ்கூல் புக்ல இருக்க எனக்கே தெரிஞ்ச ஒரு 20-30 சம்முக்கு மேல அதை எப்படி போட்டாலும் ஆன்சரே வராது. அந்த சம்மு நீங்க போடணும் கிட்டத்தட்ட அதுக்கே உங்களுக்கு வந்து அந்த ஒரு சம்முக்கே 3/4 மணி நேரம்லாம் ஆகும். அதனால அந்த மாதிரி சம்மும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சா யோசிக்காதீங்க. அதவா இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணக்கூடிய சம்லாம் டக்குன்னு எழுதி வச்சுட்டு வந்துருங்க. அதை மட்டும் இது ஆன்சர் சொல்லி மனப்பாடம் பண்ணிச்சு. இது வந்து கடைசி ஆப்ஷன். இதுக்கு வந்து போட ஆப்ஷனே இல்லை, போட வழியே இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் நான் சொல்றது டக்குனு ஆன்சர் இது ஆன்சர் சொல்லி மனப்பாடம் பண்ணிருங்க, வேற வழியே இல்லை. அதனால உங்களுக்கு நமக்கு தேவை ஆன்சர் தான்.
கடைசி இடத்துல வேற என்ன பண்றது, எப்படி போடலாம், அந்த கொஸ்டின் கரெக்டா போடுறோமா, அவ்வளவு ஆப்ஷன். அதான் ஆனா கடைசி ஆப்ஷனை வச்சுக்கோங்க, வேற வழியே இல்லாத நேரத்துல வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு, நம்ம படிச்சு வேலைக்கு வந்துட்டோம், பட் ஆனா நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன இடத்துல, அவங்களோட ஜேர்னில, அவங்க அரசு வேலை வாங்குறதுல ஏதாச்சும் ஒரு சின்ன இடத்துல என்னோட பங்கு இருக்கணும். நம்ம அந்த அண்ணன் என்னைக்கோ சொல்லிச்சுரா, அவர் என்னைக்கோ சொன்னாப்ல, அது படி இருக்கு, நம்ம அதை அன்னைக்கே கேட்டிருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல உங்களோட அரசு பணியில என்னோட பங்கும் ஒரு சின்ன ஒரு துளி அளவு இருக்குன்னு சொல்லி நான் ஆசைப்பட்டுதான் இந்த ஒரு முயற்சி பண்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், எதை பத்தி சொன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும், எதை பத்தி உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. அதை பத்தி நான் கண்டிப்பா வீடியோ போடுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றேன். தேங்க்யூ.